2 விவசாயிகளை கரடி அடிச்சு கொன்னுட்டதா சொல்லப்பட்ட வழக்குல திடீர் திருப்பமா போலீசார் இது திட்டமிட்ட கொலைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கூலிப்படையை ஏவிய மைத்துனன் சிக்கியது எப்படி? பிப்ரவரி 26, 2025 தேனி மாவட்டம் கோவில்பாறையில் உள்ள பஞ்சதாங்கி மலையடிவார பகுதி. தோட்டத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த 2 விவசாயிகள் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்திருக்கிறார்கள். வனத்துறை மற்றும் போலீசார் தீவிர விசாரணை நடத்திய நிலையில் இது வனவிலங்குகளின் தாக்குதல் என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இது விலங்கு தாக்கியது இல்லை, யாரோ வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் என உறவினர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். சம்பவம் நடந்த பஞ்சதாங்கி மலையடிவார பகுதியில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாய நிலம் இருக்கிறது. எலுமிச்சை, இலவம் பஞ்சு, கொட்டை முந்திரி போன்ற பயிர்கள் அதிகமாக பயிரிடப்பட்டு வந்திருக்கிறது. வருசநாடு அருகே உள்ள வைகை நகர் பகுதியைச் சேர்ந்த கருப்பையாவின் தோட்டமும் இங்குதான் அமைந்திருக்கிறது. தினமும் தோட்டத்திற்கு வரும் கருப்பையா எலுமிச்சை பழங்களை பறித்துச் செல்வது வழக்கம். அப்படிதான் சம்பவத்தன்று மாலையும் தோட்டத்திற்கு வந்திருக்கிறார். கருப்பையாவோடு அவரது உறவினரான மணிகண்டன் என்பவரும் சென்றிருக்கிறார். அவரது தோட்டமும் இந்த பகுதியில்தான் உள்ளது. மாலை 5 மணி அளவில் தோட்டத்திற்கு வந்தவர்கள் இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் இரவு முழுவதும் தேடி பார்த்த நிலையில் மறுநாள் காலையில் கருப்பையாவும் மணிகண்டனும் வெவ்வேறு இடங்களில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உடல் முழுவதும் இரத்தக்காயம் இருந்ததால் இருவரும் கரடி தாக்கி இறந்திருக்கலாம் என போலீசார் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்தில் கரடி வந்ததற்கான தடயம் எதுவுமே இல்லாததால் உறவினர்களுக்கு இந்த மரணத்தில் சந்தேகம் எழுந்திருக்கிறது. மணி என்பவர் தலையில் அடித்து மூளை செதறிய நிலையில் இறந்ததாக மருத்துவர் கூறுகிறார். இவர் கழுத்து அறுக்கப்பட்டு கை துண்டிக்கப்பட்டு 16 வெட்டுக்காயங்களுடன் இறந்ததாக மருத்துவ அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. அதே நேரம் கருப்பையாவின் சடலத்திற்கு அருகிலேயே ஒரு செல்போனும் கிடந்திருக்கிறது. அந்த போன் இறந்தவர்களுடையது இல்லை. இதனால் நடந்திருப்பது படுகொலையாக இருக்கலாம் என்ற சந்தேகம் மேலும் அதிகரித்திருக்கிறது. இது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். மரணத்தில் உள்ள மர்மங்கள் விலகும் வரையில் இறந்தவர்களின் உடலை வாங்கப் போவதில்லை என்று உறவினர்கள் தங்கள் முடிவை காவல்துறையிடம் உறுதியாக கூறியிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் கிடந்த செல்போன் யாருடையது என்று போலீசார் ஒரு பக்கம் விசாரித்துக் கொண்டிருந்த போதே மார்ச் 3ஆம் தேதி மேலப்பட்டியைச் சேர்ந்த கணேசன் என்பவர் அந்த இரட்டை மரணம் தொடர்பாக ஆண்டிப்பட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கிறார். அவர் அளித்த வாக்குமூலத்தில் கருப்பையாவின் மரணம் திட்டமிட்ட கொலை என்று தெரிய வந்திருக்கிறது. இந்த பயங்கரத்திற்கு காரணம் கொல்லப்பட்ட கருப்பையாவின் மைத்துனன் கருப்பசாமி. ஆம், கருப்பசாமிதான் கணேசனையும் அவரது நண்பரையும் கூலிப்படையாக ஏவி இந்த கொலையை செய்ய வைத்திருக்கிறார். கருப்பசாமியின் சகோதரியை தான் கருப்பையா திருமணம் செய்திருக்கிறார். மச்சான் என்ற முறையில் கருப்பையாவும் கருப்பசாமியும் இணைந்து நகை அடகு கடை நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த சூழலில் கருப்பசாமியின் தந்தை அவரது சொத்தின் ஒரு பகுதியை மகளுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். கருப்பையா அந்த நிலத்தை திருத்தி பண்படுத்தி விவசாயம் செய்து வந்திருக்கிறார். இது கருப்பசாமிக்கு பிடிக்கவில்லை. அந்த சொத்து தனக்கு சேர வேண்டும் என கருப்பையாவிடம் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு அவர் சம்மதிக்கவில்லை. இந்த சூழலில்தான் அடகு கடையில் பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக மாமனுக்கும் மைத்துனனுக்கும் தகராறு நடந்திருக்கிறது. பணம் கொடுக்கல் வாங்கலை தீர்ப்பதற்காகவும் சொத்து பிரச்சனையை முடித்து வைக்கவும் 1 வருடத்திற்கு முன்பு ஊரில் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கிறார் கருப்பசாமி. ஆனால் சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த கருப்பசாமி சபையிலேயே கருப்பையாவுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பகை வெறி கருப்பசாமிக்குள் கொழுந்துவிட்டு எரிந்திருக்கிறது.
கருப்பையாவை தீர்த்து கட்ட நேரம் பார்த்து காத்திருந்திருக்கிறார். இந்த சூழலில்தான் கணேசனின் அறிமுகம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் மூலம் ஒரு கூலிப்படையை தயார் செய்து கருப்பையாவை தீர்த்து கட்ட முடிவு செய்திருக்கிறார் கருப்பசாமி. திட்டமிட்டபடியே கணேசன் கூலிப்படையினரோடு சேர்ந்து கருப்பையாவை கண்காணித்து வந்திருக்கிறார். சம்பவத்தன்று அவர் தோட்டத்திற்கு எலுமிச்சை பழம் பறிக்க வருவதை தெரிந்து கொண்டு ஆட்களோடு தோட்டத்தில் மறைந்திருக்கிறார். கருப்பையா வந்ததும் அவரை 18 இடங்களில் சரமாரியாக வெட்டி கொலை செய்திருக்கிறது கூலிப்படை. கருப்பையாவின் நண்பர் மணிகண்டனும் அங்கு இருந்ததால் அவரையும் வெட்டிச் சாய்த்திருக்கிறது அந்த கொலைவெறி கும்பல். ஒரு பாவமும் அறியாத மணிகண்டனும் கருப்பையாவோடு சேர்ந்து பரிதாபமாக உயிரை விட்டிருக்கிறார். எல்லாவற்றையும் பக்காவாக செய்து முடித்த கணேசன் கடைசியில் அவரது செல்போனை சம்பவ இடத்திலேயே விட்டுவிட்டு சென்றிருக்கிறார். அதுதான் இந்த கொலையை அம்பலப்படுத்தியிருக்கிறது. கருப்பையா கொல்லப்பட்டதை உறுதி செய்து கொண்ட கருப்பசாமி தலைமறைவாகிவிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கருப்பசாமியையும் இந்த கொலையில் தொடர்புடைய மற்றவர்களையும் வலைவீசி தேடி வருகின்றனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.